الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினம் ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாளாகும். கடந்த இரவு பராத்துளி இரவு என்று நாம் கூறுவோம். கடந்த இரவிலே நாம் பல வணக்க வழிபாடுகளை செய்தோம். மக்ரிப் தொழுகை நிறைவேற்றியதற்கு பின்னாலே 3 தடவைகள் யாசின் ஓதி துஆ செய்தோம். அதற்கு பிறகு பள்ளிவாசலிலே தொழுதோம், திக்ர் செய்தோம், துஆக்கள் செய்தோம், இஸ்திக்பார் செய்தோம், ஸலவாத்துகள் ஓதினோம். அதே போன்று கபரிஸ்தானுக்கு சென்று ஜியாரத் செய்தோம். இதுவெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன? ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஆகவே நாம் செய்தோம். ஆனால் இதையெல்லாம் சிலர் செய்யவில்லை, சரியான ஆதாரம் இல்லை என்று கூறி இந்த அமல்களை எல்லாம் விட்டுவிட்டார்கள், சேதாரம் ஆகிவிட்டார்கள். ஆதாரம் கேட்டு சேதாரம் ஆகி போனவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆதாரத்தோடு தான் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். மக்ரிப் தொழுத உடனே யாசின் ஓதுனோம் அல்லவா? 3 தடவைகள் நாம் யாசின் ஓதி துஆ செய்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஷாபான் மாதத்துடைய 15ஆம் நாள் இரவு சூரியன் மறைந்தவுடன் அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்திற்கு இறங்கி வருகிறான், அறைகூவல் விடுக்கிறான், நம்மை பார்த்து கேட்கிட்டு கொண்டே இருக்கிறான். முதலாவதாக அலாமி முஸ்தக்பிரிலி, என்னிடம் பாவமன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா? ஃபஅக்பிரலஹு, அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அலா முஸ்தர்ஸிகுன், என்னிடம் ரிஸ்கை கேட்பவர்கள் இருக்கிறார்களா? ஃபஅர்ஸுகஹு, அவர்களுக்கு ரிஸ்கை வாரி வாரி வழங்க நான் தயாராக இருக்கிறேன். அலா முபத்தலன், சோதனைக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் என்னிடம் கேட்கட்டும். ஃபஆஃபியஹு, அவருடைய சோதனையை அகற்றி நல்சுகம் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஹத்தா யதுலஅல் ஃபஜ்ரு, சுபஹுடைய நேரம் வருகின்ற வரைக்கும். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் சூரியன் மறைந்தவுடன் கேட்க ஆரம்பித்து விடுகிறான். சூரியன் மறைந்தவுடன் நாம் மக்ரிப் தொழுகையை நிறைவேற்றுகிறோம். ஆகவே தான் மக்ரிப் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு உடனடியாக உட்கார்ந்து இறைவனிடம் துஆ செய்கிறோம். காரணம், இறைவன் கேட்கின்ற போது ஏதோ நான் இருக்கிறேன் என்று கூறி நம்முடைய வேண்டுகோளை வைப்பதுதான் இறைவனுக்கு நாம் ஆற்ற வேண்டிய மரியாதை. இறைவன் கேட்கிறான், என்னிடம் கேளுங்கள் என்று. அல்லாஹ் அப்பாட்டுக்கு அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன்னு சொன்னா இவர்கள் இறைவனுடைய அழைப்பை அலட்சியம் செய்கிறார்கள். இறைவன் சொல்கிறான், என்னிட்ட பாவமன்னிப்பு தேடு. ஆகவே தான் நாம் மக்ரிப் தொழுகையில உட்கார்ந்துட்டோம். இறைவனை பாவமன்னிப்பு தேடும்படி நீ கூறியிருக்கிறாய், இதோ நாங்கள் அமர்ந்து விட்டோம், உன்னிடம் பாவமன்னிப்பு தேடுகிறோம், எங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று நாம் கேட்கிறோம். அடுத்ததாக என்னிடம் ரிஸ்கை கேட்பவர்கள் இருக்கிறார்களா என்று இறைவன் அறைகூவல் விடுக்கிறான். இறைவனை, இதோ நாங்கள் இருக்கிறோம், உன்னிடம் ரிஸ்கை தேடுகிறோம், எங்களுக்கு ரிஸ்கை வழங்குவாயாக என்று நாம் அமர்ந்து கேட்கிறோம். இதுதான் இறைவனுடைய அழைப்பிற்கு நாம் கொடுக்கிற மரியாதை. இப்போது வருகிறதா? ஏன் நாம் மக்ரிப் தொழுகையை நிறைவேற்றியவுடன் அமர்ந்து நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம் என்கிறது. இங்க நம்ம 3 வகையாக துஆ செய்வோம் அல்லவா? நம்ம யாசின் சூரா ஓதிவிட்டு முதலாவது பிழை பொறுப்புக்காக, ஏன் அல்லாஹ் கேட்கிறான், பிழை பொறுப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா? ஆகவே இறைவன் கேட்கிறோம். பிறகு ரிஸ்க் ஆயுள் எங்களுக்கு கிடைக்கணும் என்கின்ற எண்ணத்திலே யாசினை ஓதி அல்லாஹ் துஆ செய்கிறோம். ஏன் இறைவன் அடுத்ததாக கேட்பது, என்னிடம் ரிஸ்கை வேண்டுபவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறான். அதனாலதான் 2வது யாசினை ஓதிட்டு ரிஸ்கை கேட்கிறோம். அடுத்ததாக அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தனது வேதனை அகல வேண்டும் என்று என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் அல்லவா? ஆகவே தான் 3வது தடவையாக யாசீனை ஓதிவிட்டு, இறைவனை எனக்குள்ள வேதனை, சோதனை, கவலைகள், சிரமங்கள், வியாதிகள் அனைத்தையும் அகற்றி விடுவாயாக என்று நாம் கேட்கிறோம். இப்போது புரிகிறதா ஏன் நாம் 3 தடவைகள் யாசீன் ஓதி இறைவன் கேட்கிறோம் என்று? இப்ப நீ கேட்கலாம், சரி கேட்குறீங்க அல்லாட்ட 3 யாசின் ஓதுறீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பால் நசீப் இழந்தவர்கள் அந்த புனிதமான இரவிலேயே நபி
நற்பாக்கியத்தை இழந்து போன கூட்டம் கேட்கும் அந்த 3 யாசீனை ஓதுவதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பாங்க. யாசீனை ஓதுவதற்கு ஆதாரம் வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, யாசீன் சூராவை ஒருவர் இறைவனுடைய பொருத்தம் நாடி ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைலத்தில் என்று வருகிறது. யார் ஒரு இரவிலே யாசீன் சூராவை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனாலதான் வெறுமனே யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக அப்படி சொல்லாம எதை செஞ்சா பாவம் மன்னிக்கப்படும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு அல்லாஹ்வை கேட்கணும். எவ்வளவு அறிவுடைமை உள்ளவர்கள் சொல்லிய ஜமாத்துல பாத்தீங்களா? அதுதான் இமாம்களை பின்பற்றணும் அப்படிங்கிறது. இப்போ அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், எப்போ வேணுமானாலும் கேட்கலாம், ஆனா தொழுதுட்டு கேட்கிறோம். முக்கியமாக ஏன் தொழுதுட்டு கேட்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், இறை நம்பிக்கையாளர்களே பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால அல்லாஹ்ட்ட எப்ப வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று இருந்தாலும் தொழுதுவிட்டு கேட்கிறோம். ஏன் தொழுதுட்டு கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டனால. அதே போன்றுதான் அந்த இரவிலே இறைவனிடம் யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கிறோம். யாசீன் சூராவை ஓதிட்டு கேட்கிறோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, யாசீன் சூராவை ஓதினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று. எதை செய்தால் பாவம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட நாங்க கேட்கிறோம், எங்கள் பாவங்களை யா அல்லாஹ் மன்னிப்பாயாக என்று. எவ்வளவு அறிவுள்ளமையாக செயல்படுகிறோம் பார்த்தீங்களா? காரணம் இல்லாம இல்லை. 3 யாசீனை ஓதுகிறீர்கள், அதுக்கெல்லாம் எங்களுடைய வசதிக்கு 3 யாசீனை ஓதுகிறோம், உங்களுடைய வசதிக்கு 5 யாசீனை ஓதுங்களேன், 10 தடவை ஓதுங்களேன். இல்லை எங்களுக்கு நேரம் இல்லைங்க, ஒரு தடவை ஓதுங்களேன். அதுக்கு நேரம் இல்லை, ஓதா போங்க. ஓதுறவங்களே என்ன வேணாங்கிறீங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சூரா ஓதிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு 10 நன்மைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை செய்யாதுன்னு சொல்ல கொள்ளைன்னு ஒன்று இருக்கு. அதனால சரி இப்படி கேட்கிறாங்க, அந்த அன்னைக்கு ஓதுவதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லை, அதனால விட்டுறோம் வச்சுக்கிறோங்க ஒரு பேச்சுக்கு. அடுத்த நாள் ஓதுறாரு ஷாபான் பிறை 14, அவர்கிட்ட போய் ஷாபான் பிறை 14 யாசீன் சூரா ஓதுவதற்கு என்ன ஆதாரம்? இன்னைக்கு ஓதுறாரு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த நாள் ஓதுறாரு ஷாபான் பிறை 17 அன்னைக்கு, அவர்கிட்ட போய் ஷாபான் பிறை 17 அன்னைக்கு யாசீன் சூரா ஓத வேண்டும் என்று என்ன ஆதாரம் இருக்கு? அந்த ஆதாரம் தட்டு ஓதப்பா, அதுக்கு ஆதாரம் இல்லை. அப்ப அன்னைக்கு ஓத முடியாது. 365 நாள் யாசீன் சூரா ஓத முடியாதுங்க. ஏதாவது ஒரு நாள்ல தானே ஓதுவாரு. அது முஹர்ரம் மாதம் 10 இருக்கலாம், முஹர்ரம் மாதம் 20 இருக்கலாம், சஃபர் மாதம் இருக்கலாம். அவருக்கு போய் முஹர்ரம் மாதம் 20 யாசீன் சூரா ஓதுறதுக்கு நான் இருக்கிறது இன்னைக்கு ஓதாரு யாசீனை. எந்த நாளும் ஓத முடியாதுங்க. ஆதாரத்தை தந்துட்டு தான் யாசீன் சூரா ஓதணும்னு சொன்னா ஒருவர் எந்த நாளிலும் யாசீன் சூறாவை ஓத முடியாது. பக்கரவும் அதுதான் ஆதாரம். அல்லாஹ் சொல்லிட்டான், முடிந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுங்கன்றான், ஓதுகிறோம். அதனால ஆதாரம் இருந்தாதான். இதுல இன்னொன்னு, அந்த அன்னைக்கு மட்டும் ஓதுறதுக்கு என்ன ஆதாரம்? அன்னைக்கு மட்டும்தான் யாசீன் சூரா ஓதுறோமா? சுன்னி ஜமாத்தினர்கள் அன்றாடம் ஓதுகிறார்கள் யாசீன் சூராவை. எத்தனை பேர்கள் சுப தொழுவிட்டு ஓதுவார்கள், இன்னும் எத்தனை பேர்கள் மக்ரிப் தொழுவிட்டு ஓதுவார்கள், இன்னும் சில பேர் காலை நேரத்து துஹா நேரத்து ஓதுவார்கள். அன்றாடம் யாசீன் சூராவை ஓதுகின்ற பெருமக்கள் இந்த சுன்னி ஜமாத்தில் இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கும் ஓதுகிறார்கள். வருஷத்துல 365 நாள்ல அந்த ஒரு நாள் தான் ஓதுறாங்களா? அன்றாடம் ஓதுகிறோம், அந்த அன்னைக்கும் ஓதுகிறோம். ஆனா அந்த அன்னைக்கு ஓதுவதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பவர்கள் எந்த நாளிலும் ஓதாமல் இருக்கிறார்கள். அந்த நாளில் ஓதுபவர்கள் எல்லா நாளிலும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்னைக்கு ஓதுவதற்கு ஆதாரம் இல்லை என்று கேட்பவர்கள் எந்த நாளிலும் ஓதுவதில்லையே. சொல்லுவாங்களா, நாங்களாம் அந்த கிழமை ஓதுறோம் சொல்லிட்டு நம்ம கேட்போம், அந்த அன்னைக்கு ஓது என்ன ஆதாரம் தாங்க தர முடியாது, ஓத முடியாம போயிடும். அதனால யாசீன் என்பது இறைவனுடைய வேதம், வேதத்தில் உள்ளது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இது செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அருகதை இல்லை, தகுதி இல்லை. என் ரப்புடைய வேதத்தை நான் ஓதுகிறேன், கூடாது என்று சொல்வதற்கு நீ யார்? சரி, அதே போல அந்த அன்னைக்கு இன்னொரு வணக்கம் செய்வோம். அது
செய்யணும் அப்படின்னு கேட்டா ஜியாரத்தை செய்வோம். எல்லா நாளும் செய்யறோம், ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடாது. அன்றைக்கு மட்டும் ஜியாரத்து, அன்றைக்கு மட்டுமா ஜியாரத்து செய்யறோம், வருஷம் முற்றிலும் ஜியாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இரவிலும் செய்கிறோம் ஒரு சுன்னத்தை ஹயாத் ஆக்குவதற்கு. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீக்கு சென்று அந்த நாளிலே ஜியாரத்தை செய்தார்கள். இதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கூட தங்கி இருந்தார்கள், படுத்து இருந்தார்கள். திடீரென்று விழித்து பார்த்தேன், அவர்களை காணவில்லை. எங்கு சென்றிருப்பார்கள் என்று வீட்டை விட்டு வெளியேறி தேடிக் கொண்டிருந்தேன். ஜன்னத்துல் பகீங்கிற கபருஸ்தானிலே அவர்கள் இருந்தார்கள். தம்முடைய தலையை வானத்தின் பக்கம் உயர்த்த வேண்டும் துஆ செய்தவர்களாக இருந்தார்கள். என்னை கண்டவுடன் கேட்டார்கள், ஆயிஷாவே, அல்லாஹ்வுடைய ரசூலான நானும் உனக்கு அநீதம் இழைத்து விடுவோம் என்று பயந்து போனாயா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய துணைவியர் யாராவது ஒருவருடைய வீட்டுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்களோ என்று நினைத்துத்தான் நான் வந்து தேடினேன் அப்படின்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, இன்றைய தினம் அல்லாஹ் தஆலா பனு கல்பு கூட்டத்தாரிடம் இருக்கிற ஆடுகளின் உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு விடுதலை வழங்குகிறான், பாவ மன்னிப்பை கொடுக்கிறான். திருநெல்வேலியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் அப்ப ஜன்னத்து பார்த்து அந்த இது நடந்தது எப்போ? இந்த ஷாபான் மாதம் 15வது இரவு. அப்பதான் ஸல்லல்லாஹு ஜன்னத்து பக்கம் போறாங்க, ஜியாரத்தை செய்யறாங்க. அந்த இரவுனுடைய பிரயோஜனம் என்ன, மாண்பு என்ன, மகத்துவம் என்ன என்பதையும் விளக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அந்த இரவு ஜியாரத்துக்கு. ஆகவே நாமும் செல்கிறோம். இப்ப புரியுதா ஏன் செய்யறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலே தான் நாம் நோன்பு வைக்கிறோம் அல்லவா? இன்னைக்கு எத்தனையோ சீதேவிகள் நோன்பு வைக்க பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் வைக்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தும் வைக்காமல் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் வைக்க கூடாது என்கின்ற நிலையிலே வைக்காமல் இருக்கிறார்கள். பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்வதுதான் நமக்கு கடமை. அவர்கள் சொன்னார்கள், கும்மு லைலஹா வஸூமு நஹாரஹா, நீங்கள் அந்த பராத்துடைய இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப ஏன் நம்ம நோன்பு வைக்கிறோம் புரிஞ்சு போச்சா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதனால தான் நம்ம செய்யணும். ஆனா இந்த நோன்பு வைக்க கூடாது என்பதற்கு எப்படியெல்லாம் கங்கணம் கட்டினார்கள் தெரியுமா? ஒரு காலத்துல ஒரு ஹதீஸை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இதா பகிய நிஸ்ஃபும் மின் ஷஅபான் ஃபலா தஸூமு, ஷஅபான் மாதத்துல பாதி முடிஞ்சிட்டா அடுத்த பாதியில நோன்பு வைக்காதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. திருநெல்வேலியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த அதை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கு மேல ஷஅபான் மாதத்துல பாதிக்கு மேல நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க என்னடா பராத்தையிலே நோன்பு வச்சிருக்கீங்க என்று சொன்னார்கள். அப்பாவிகளாக இருந்தால் ஏமாற்றலாம். அவர் நம்பி இருக்கிற இளைஞர்கள் அப்பாவிகள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். சுன்னத் ஜமாத் அப்படியா சொன்னாங்க? என்ன இருக்கு ஹதீஸ்ல? பாதி முடிஞ்சிட்டு மீது பாதி தானே. பாதி எப்போ முடியும்? ஒரு மாதத்துல பாதி எப்போ முடியும்? 15 போனாதான் முடியும். அப்ப இந்த சட்டம் பிறை 16ல இருந்துதான் ஆரம்பிக்கும். இந்த சட்டம் ஹதீஸின் பிரகாரம் நாங்க 16ல வைக்கிறோம், 15ல வைக்கிறோம். முந்தின பகுதியில் அல்லவா இருக்கிறது இந்த 15 என்பது. குர்ஆன் ஹதீஸ் தான் தெரியவில்லை வஹாபிகளே, உங்களுக்கு கணக்குமா புரியல? நீங்க எப்படியாவது நோன்பு வைப்பதை தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத ஹதீஸ் கொண்டு வரீங்களா? அப்ப இது சொல்லி போயிட்டாங்களா? போய் சொல்றது இல்லை. இப்ப நம்ம கேள்விப்பட்ட கூட சொல்றது இல்லை. வேற ஹதீஸ் இந்த வருஷம் போசையா போச்சு இந்த வஹாபிகளுக்கு. எல்லாம் சரி வெள்ளிக்கிழமை பார்த்து வந்துருச்சுல. ஏன்னா ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸூமன்ன அஹதுக்கும் யௌமல் ஜும்ஆ இல்லா யௌமன் கபிலஹு அவ் பஅதஹு, வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க. அப்படி வைப்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வைங்க அல்லது அடுத்த நாள் வைங்க, சேர்த்து வைங்க. 2 நாள், வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி அப்படி வைங்க. வெறும் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்காதீங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே அவருடைய துணைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப அவங்க நோம்பாளியாக இருந்தாங்க. கேட்டாங்க, நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது. ஆமா யார சொல்லலாம். நேற்று நோன்பு வச்சீங்களா? இல்லை யார சொல்லலாம். நாளைக்கு நோன்பு வைக்கிற திட்டம் இருக்குதா? இல்லை யார சொல்லலாம். அப்படியாலும் அவங்க விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
அப்ப வெள்ளிக்கிழமை வைக்கிறதா இருந்தா முன்னாலோ அல்ல அடுத்த நாள் சேர்த்து வைக்கணும். இந்த ஒரு ஹதீஸ் இருக்குதுல, மகாபீரத்து வசையை பத்தி இந்த வருஷம் ஒரு குழப்பம் பண்ணிருக்கு. என்னது, நிறைய பேர் கேட்கிறாங்கல்ல, வெள்ளிக்கிழமை வைக்க கூடாது என்று சொல்றாங்கல்ல, எப்படி வைக்கலாமா பராத்துடைய நோம்ப அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. தாராளமா வைக்கிறோம். ஏன் அங்கு சொல்லி ஒரு தரப்பட்டது சலம் சொன்னது நஃபிலான உபரியான வழக்கங்கள். வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு பெருநாள் மாதிரி. அந்த அன்னைக்கு மட்டும் நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, ஒரு பெருநாள் மாதிரி உள்ள நாள் தானே என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அது உபரியான வணக்கத்துக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இன்று பராத்துடைய இரவுக்கோ ஆஷுராவுடைய நோன்புக்கோ அதே போல அரஃபாவுடைய நோன்புக்கோ இது பொருந்தாது. காரணம், இவைகளெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஹதீஸிலே வந்தவைகள். அங்கே வெள்ளிக்கிழமை என்பது நோக்கம் அல்ல, பிறைதான் நோக்கம். வெள்ளிக்கிழமை நம்ம நோன்பு வச்சிருக்கோம்ல, வெள்ளிக்கிழமை அல்லாஹ் வச்சோமா, ஷாபான் மாதம் பிறை 15 அதெல்லாம் வைத்தோம். அந்த ஷாபான் மாதம் பிறை 15 இந்த வருடம் வெள்ளிக்கிழமையாக வந்திருக்கிறது. அவ்வளவுதான். நமக்கு நோக்கம் பிறை 15 எந்த கிழமை வரலாம், இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. அதே போலதான் முஹர்ரம் மாதம் 10 ஆஷுரா நோன்பு இருக்குதுல, அந்த ஆஷுரா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. ஒரு ஆளு நான் ஒரு நோன்பு தான் வைக்கிறேங்கிறாரு, வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கலாமா, ஆஷுரா நோன்பா வைக்கலாம். அங்கே வெள்ளிக்கிழமை நோக்கம் அல்ல, முஹர்ரம் மாதம் பிறை 10 தான் நோக்கம். அந்த பிறை 10 வெள்ளிக்கிழமையா அமைந்து விட்டது, அவ்வளவுதான். அதே போலதான் அரஃபாவுடைய நோன்பு, துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபா, அந்த அன்னைக்கு நோன்பு வைப்பது சுன்னத் இருக்கிறது. அந்த அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறீங்க, ஒரு நோன்பு தான் வைக்கலாமா, வைக்கலாம். ஏன் வெள்ளிக்கிழமை என்பதாலா? இல்லை, துல்ஹஜ் மாதம் பிறை 9 என்பதா. இப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது அல்லவா, அந்த நோன்பா தான் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு பிறைதான் கிடைக்கிற ஆகவேதான். ஆனா உபரியா சும்மா தானே இருக்கிறோம், ஒரு நோன்பு வைப்போமே நன்மை கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு நோன்பு வைக்கலாம்ல, வெள்ளிக்கிழமை வைக்காதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் சுன்னத்தான நோன்புகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மட்டும் கூட தாராளமா வைக்கலாம். நான் கேட்கிறேன், இந்த பிறை 15 அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது, நோன்பு வைக்க கூடாது அப்படிங்கிறதுல இவ்வளவு பிரயத்தனம் காட்டுகிறீர்களே, ஒரு வாதத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மையை தரும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதிகாமல் பீர் அரபியில் சொல்வாங்க, பிறை 13, பிறை 14, பிறை 15. இது எல்லாமே ஏற்றுக்கொண்டது, நான் வஹாபியில் ஒப்புக்கொண்டது அந்த ஹதீஸ். நான் கேட்கிறேன், இந்த ஒவ்வொரு மாதமும் ஐயாமல் பீர் வருகிற 13, 14, 15, இந்த ஷாபான் மாதம் பிற 15 அந்த ஐயாமல் பீருக்குள்ள உள்ளது தானே. நீங்க என்ன சொல்லலாம், பிற 15 நோன்பு வைங்க, பராத்துடைய நோன்பு வைக்காதீங்க, அவங்க கூட பிரகாரம் அவங்க கூட பேசுறேன். ஏன் அப்படி கிடையாது. ஆனா இந்த ஐயாமல் பீரில் இருக்கிற புகாரில் வந்திருக்கிறதுல அந்த நியத்தை வச்சு நோன்பு வைங்க என்னவா சொல்லணும். ஏன் ஐயாமல் பீர் இருக்கிறதுல 13, 15 ஐயாமல் பீருக்குள்ள உள்ளடங்கியதுனாலே நீங்க நோன்பு வைங்க, இந்த நியத்தில் வைங்கன்னு சொல்லி இருந்தா அது பண்பாடு. ஆனா அன்னைக்கு நோன்பு வைக்காதீங்க, எங்க ஸல்லல்லாஹு ஒரு மாதமும் 3 நாள் வைங்க இருக்கிறாங்களேங்க, இது 15 கட்டுப்பட்டதாங்க, அதே வேணாங்கிறீங்க. இந்த நியத்தில் வைங்க வேண்டுமானால் சொல்லலாம், நீங்கள் நோன்பையே வேண்டாம் என்கிறீர்கள். பராத்துடைய நோன்பின் மீது கொண்டு இருக்கிற வெறுப்பின் காரணத்தினாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வையுங்கள் என்று சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்க அந்த நியத்தை வையுங்கள் என்று கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பராத்து நோன்பு மேல அவ்வளவு பெரிய வெறுப்பு உங்களுக்கு. அதனால இந்த நோன்பை எப்படியாவது பாட்ட வேண்டும். சரி, இப்போ நம்ம பராத்துல இரவு ஷாபான் மாதம் பிறை 15 நம்ம கொண்டு வந்த ஆதாரத்தில் மீதுலாம் இதுவெல்லாம் இல்லை என்று அவங்க சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்டா ஹதீஸ்லாம் கிடையாது. அவங்க சொல்ற ஆதாரம் பராத்துங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்கிறதா, ஹதீஸ்ல இருக்கிறதா? மார்க்கத்தில் இருந்தால் அது இருந்திருக்கும் அல்லவா. ஷபே பராத் என்கிறார்கள். ஷபேங்கிறது உருது வார்த்தை, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் அரபியில் இருக்கு. இந்த உருதுல சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியவில்லையா இந்த மார்க்கத்தில் இல்லை என்று? என்ன ஆய்வு, என்ன ஆராய்ச்சி பார்த்தீங்களா? ஒரு பராத்திரம் இல்லைங்கிறது இதுதான் ஆய்வா? சரி, நோன்பு பெருநாள் இருக்குதுல, அதுக்கு ஈதுல் ஃபித்ர் ஒரு ஆள் சொல்றா நோன்பு பெருநாள் உண்டு, ஒரு ஆள் வந்தா நோன்பு பெருநாள் இல்லை. ஏன் நோன்பு பெருநாள் தமிழப்பா, குர்ஆன்ல நோன்பு பெருநாள் இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? அதனால இந்த பெருநாள் இல்லை என்று சொன்னா நீங்க ஒப்புக்கொள்வீங்களா?
ஏங்க ஈதுல் ஃபித்ர் அரபியில சொன்னோம், தமிழ்ல நோன்பு பெருநாள் அந்தந்த மொழியில சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஹஜ்ஜு பெருநாள்ங்கிறாரு ஒரு நாள். ஹஜ்ஜு பெருநாளா அப்படிலாம் வார்த்தை இல்லை. காரணம் என்ன? ஹஜ்ஜு பெருநாள் வார்த்தையே குரானில் இல்லையே அப்படி சொன்னா ஒப்புக்கொள்வோமா? ஈதுல் அலஹா அரபியில, நம்ம தமிழ்ல ஹஜ்ஜு பெருநாள்ங்கிறோம். ஒவ்வொரு லாங்குவேஜுக்காரும் சொல்லுவாங்கல்ல, ஏன் இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, ஷபே பராத்துக்கு உருதுல சொல்ற மாதிரி இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு என்ன சொல்றாங்க? பக்ரீதுமாங்க. ஒரு நாள் சொல்றாரு, ஹஜ்ஜு பெருநாள் கிடையாது, பக்ரீத்தான் கிடையாதுங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? பக்ரீத்துங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? இல்ல. அதனால பக்ரீத்தே கிடையாது, ஹஜ்ஜு பெருநாள் கிடையாதுங்கிறாரு. ஒப்புக்கொள்வோமா? ஆய்வன் ஒன்று இருக்குதா இல்லையான்னு சொல்வதற்கு ஹஜ்ஜு குர்ஆனை கொண்டு வராம இந்த பேரு ஒரு காரணமா. இது உருது வார்த்தை, பக்ரீத்னா உருது வார்த்தை. ஹதீஸ்லன்னா பராத்திலும் இருக்குது. பராத்துங்கிற வார்த்தை இல்லாவிட்டால் அன்னிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தின் பாதி. ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? திருமதி குணமாக்கால இருக்குதா இல்லையா? பராத் நம்ம சொல்ற காரணம் அந்த ஹதீஸிலே கிடைத்த விளக்கத்தின் அடிப்படையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, பனு கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளின் உரோமங்களுடைய எண்ணிக்கையை விடவும் அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் விடுதலை வழங்குகிறான், மன்னிப்பு வழங்குகிறான். விடுதலை என்பதற்கு அரபு மொழியில பராத்துமாக, அதனால பராத்து எழுதிக்கிறோம். ஹதீஸில் உள்ள கருத்தை அரபு மொழியில சொல்றோம். வேண்டாம் வச்சுங்க, விடுதலை பெரும் இரவு தமிழை வச்சுக்கிறீங்க. வார்த்தை இல்லை, ஷபே பராத் அதனால கிடையாதுன்னு சொல்லாம இருக்கிறது, ஹதீஸ்ல காட்டியிருக்கிறோம். சரி, அந்த அன்னைக்கு நடைபெற வணக்க வழிபாடுகள் எல்லாம் இல்லை என்கிறாங்க. அதுதான் வருத்தமா இருக்கிறது. வேண்டாம், அந்த அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? குர்ஆனை ஓதணும். யாசன் சொல்லாத குர்ஆன் ஓதுறது தானே. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வந்தோம், தொழுதோம், திக்ர் செஞ்சோம், இஸ்திக்பார் பாவமன்னிப்பு தேடணும், துஆ செஞ்சோம். இவ்வளவு வணக்கங்களையும் வேண்டாம்னு சொல்லுகிறேன். மன்னாஇல் கைர் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நல்லது செய்வதை தடுப்பதற்கே சிலர் இருப்பார்கள். அந்த கூட்டம் தானே இந்த கூட்டம். நமக்கு என்ன பாவம் செஞ்சோம்? அந்த அன்னைக்கு அல்லாஹ் தானே வணங்கணும். அல்லாஹ் இல்லத்துக்கு வந்தது தப்பா? அல்லாஹ் தொழுது தப்பா? திக்ர் செய்து தப்பா? துஆ செய்து தப்பா? பாவமன்னிப்பு தேடி தப்பா? ஸலவாத் ஓதி தப்பா? எல்லாம் குர்ஆன் இருக்கிறது தானே, ஹதீஸ் இருக்கிறது தானே செஞ்சோம். இதே வேணாங்கிறீங்க நீங்க. இப்படி நல்லதை தடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் அல்கியா ஃபீ ஜஹன்னம் குல்ல கஃபாரின் அனீத் மன்னாஇன் லில் கைர். வலமையில சொல்வாங்க, இந்த யாரெல்லாம் நல்லது செய்ய கூடாது தடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு நரகத்தில் போடுங்க. நான் சொல்றேங்க, குர்ஆன்ல இருக்குங்க. மன்னாஅ தடுப்பவர்கள், கைர் என்றால் நல்லது, நல்லதை தடுப்பவர்களை நரகத்தில் போடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இன்னொன்னு சொன்ன அப்பாவி இளைஞர்களுக்கு சொன்னேன், இந்த அப்பா நல்லதை தடுக்கக்கூடியவங்களை பின்பற்றாதீங்கன்னு இன்னொரு தடுத்தல் சொன்னான். வலா துத்திஅ குல்ல ஹல்லாஃபின், அடிக்கடி சத்தியம் செய்வாங்கல்ல அவங்க பின்பற்றாதீங்க. தொடர்ந்து சில வார்த்தைகளை சொல்லிட்டு மன்னாஇல் லில் கைர், நல்லது செய்யக்கூடிய தடுப்பாங்க, அவங்களையும் பின்பற்றாதீங்கிறாங்க. இப்ப அது செய்வானா, இது செய்வானா, மார்க்க எல்லாம் ஹலால். இப்ப என்ன பிரச்சனை? அந்த அன்னைக்கு செய்யணும் இருக்குதாங்க பிரச்சனை. நம்ம செய்யற காரியங்களை யாரும் தப்புன்னு சொல்லல, அந்த அன்னைக்கு ஏன் செய்யுங்கிறது சப்ஜெக்ட். இப்ப நல்ல செய்வதை தடுக்கிறீங்களே, இவர்களை நாம் பின்பற்றாதீர்கள் என்று குர்ஆனில் இறைவன் எச்சரிக்கை விடுத்தும் கூட அவர்களுக்கு பின்னால் போகிறீர்களே, உங்களுடைய வாழ்நாளையெல்லாம் வெள்ளெடுத்து விடுகிறீர்களே. நல்ல நாங்கள் செஞ்ச இதுவெல்லாம் இருக்கலாம் ஆதாரம் இல்லை, அந்த அன்னைக்கு இதெல்லாம் செய்த ஆதாரம் இல்லை என்று வீட்டுக்கு போனார்ல, வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? இது வேணாம் போனவர் டிவி பார்ப்பார். அந்த அன்னைக்கு டிவி பார்க்கணும் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லை. ஆனால் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. செல்போன் வச்சு யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா? அந்த நைட் இதெல்லாம் செஞ்சுட்டு இல்லை இல்லை. ஏங்க இதுவெல்லாம் கண்ட வெளியில பாக்குறீங்க, ஆதாரமே இல்லை. அல்லாஹ்வை தொழுவதற்கும் வணங்குவதற்கும் நம்ம படைக்கப்பட்ட நோக்கமா அல்லாஹ் வணங்குறாங்க. இதுக்குமே ஆதாரங்கிறீங்க. இந்த ஆதாரம் கேட்டுக்கூட நீங்க உயர்ந்த காரியத்தை செஞ்சா பரவாயில்ல, நீங்க செய்யறது என்ன எல்லாம் யூடியூப்ல அங்க பாத்துக்கீங்க. இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு போய் என் பையனுக்கு டியூஷன் படிச்சு கொடுத்தேன். டியூஷன் படிச்சுங்களா? அது என்ன உதாரணத்துக்கு தான் சொல்றேன். மங்கி எம்மோ எங்கி ஒய் மங்கி என்ன குரங்கு. இங்க நம்ம திக்ர் செஞ்சுட்டு இருப்போம் பள்ளியாசல, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இத நம்ம திக்ர் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு ஆதாரம் இல்லையா? அங்க போய் பிள்ளைக்கு குரங்கு, டாங்கி, கழுதை அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு. கிடையாது. நல்லது செய்வதற்காகத்தான நம்மளாம் படைக்கப்பட்டோம், தடுக்க கூடாது.
தெளிவாக இருக்கிறது. இன்னும் என்ன எல்லாம் இருக்குதுங்க, ஹதீஸ் எல்லாம் நோன்பு வைக்கிறது நின்று வளர்க்கறது இருக்குதுங்க, பலவீனம் லைஃபான ஹதீஸுங்க அப்படிங்கிறாங்க. சரி, பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்தையாது முஹத்தீஸ்கள் இமாம்கள். அந்த முஹத்தீஸ்கள் பலவீனமான ஹதீஸிற்கு என்ன தீர்வை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதை பார்க்க வேண்டாமா? யஜூஸுல் அமலு பில் ஹதீஸில் ضعீஃபி, பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் அமல் செய்வது கூடும். சட்டம் தான் சொல்லக்கூடாது. ஒரு மார்க்கெட் கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா, அதுக்கு தான் பலவீனமான ஹதீஸை பயன்படுத்தக்கூடாது. அமல் செய்யறதுக்கு வந்திருக்குதா பலவீனமான ஹதீஸ், அமல் செய்யுங்க. இது நான் சொல்லல. எந்த இமாம்கள் பலவீனம் என்றும் ஆதாரபூர்வம் என்றும் தரம் பிரித்தார்களோ அந்த இமாம்கள் சொல்லி தந்தார்கள். அதை எடுக்கல. இமாம்கள் லைஃப்னு சொன்னால் மட்டும் எடுத்து விட்டீங்க. அந்த லைஃபான ஹதீஸ்க்கு என்ன தீர்வுன்னு சொல்லி தந்தாங்களோ அது மட்டும் விட்டுருப்பீங்களே. அமல் செய்வது கூடுங்க. சரி, அடுத்து இன்னொரு கேள்வி. நீங்க பலவீனம் ஹதீஸ் அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல, அப்படியே நெஞ்சில் கேட்குறீங்க. ஒரு நிலைப்பாடு கரெக்டா இருக்கணும்ல. பலவீனமான ஹதீஸ் அவங்க எடுக்க மாட்டோம் என்றால் அந்த நிலைப்பாடு சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் நெஞ்சில கையை கட்டினீர்கள்? அது பலவீனமான ஹதீஸ் தானே. சிமாக் என்பவர் இடம் பெறாரு, அவர் இடம் பெற்ற ஹதீஸ் ஆதாரம் ஆகாது என்று ஹதீஸ் கலிமாக்கள் சொல்லி இருக்கிறாங்களே, ஏன் அந்த ஹதீஸ் வச்சு நெஞ்சில கை கட்டுறீங்க? பலவீனமான ஹதீஸ் வச்சுட்டு நெஞ்சில கை கட்டுவாங்கன்னா நான் பலவீனமான ஹதீஸ் சொல்லி அல்லாம வழங்கிட்டு இருக்கிறோம், அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க. என்னங்க இது? ஆனா என்னதான் முயற்சி பண்ணாலும் தோல்வியை கண்டுவிட்டது அந்த கூட்டம். வெற்றிட முடிந்ததா? மக்களை தடுக்க முடிந்ததா? நேற்றைக்கு நமது பள்ளியில் கூடிய கூட்டமே அத்தாட்சி. எவ்வளவு பேர் வந்தாங்க. இவங்க சொல்லி யாரும் கேட்டாங்களா? வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரே அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாம் யாரும் காலம் பேசு யாரும் கேட்கலையே. இன்னொரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? நேற்று கூடிய கூட்டத்தில் இளைஞர்கள் எவ்வளவு பேர். அதான் எனக்கு சந்தோஷம். பரவாயில்லையே, இளைஞர்கள்லாம் வந்துட்டாங்க நம்ம பள்ளியாசலுக்கு. அவர்கள் கூறுவதை யாரும் கேட்கவில்லை. அதுதான் உண்மை. அல்லாம வணங்க போய் ஒரு நாள் தடுத்து இருந்தா யாரும் கேட்பாங்களா? எந்த நிலைப்பாடும் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, 30க்கும் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த பராத்தை இரவன்று தொழுகையினுடைய சிறப்பை பற்றி. யானத்து தாலிபீன், இது ஃபிக்ஹ் கிதாபு. வஹாபில ஆதாம எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த யானத்தான் ஃபிக்ஹ் கிதாபு சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு நோட்டீஸ் போடுவாங்க, மதுகபையாவது பின்பற்றுங்களே அப்படிம்பாங்க. அதுக்காக தான் சொல்லுவாங்க, மதுகபையாவது பின்பற்றுங்கன்னு சொன்னீங்க, மதுகபுடைய கிதாபு தான் இருக்குது, அதனால தான் பின்பற்றி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, ஷாஃபி இமாம். இதை வச்சாலே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஷாஃபி இமாம் நல்ல உயர்ந்த இமாம், வஹாபியரும் பாராட்டுகின்ற இமாம். அந்த இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 5 இரவுகள் துஆ செய்தான் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படும். ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு, இன்னொன்று ஹஜ் பெருநாள் இரவு, இன்னொன்று நோன்பு பெருநாள் இரவு, ரஜபு மாதத்தின் 1வது இரவு, ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு. அதுதான் இந்த பராத்துடைய இரவு. சொன்னது யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்களிடம் பராத் என்று ஒரு இரவு இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, வஹாபியர் இல்லை என்கிறாங்க. முஸ்லிம்களே யார் சொல்வதை நீங்க கேட்பீர்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இருக்குங்கிற நம்புவீங்களா? இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் சொல்றாங்க பிதாத்து கூட்டம், அவங்க இல்லைன்னு சொல்றது எவ்வளவு போல போறீங்களா? சரி, அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. சரி, ஏற்கனவே ஷாஃபி இமாம் சொன்னாங்கல்ல, அது எங்க இருக்குன்னு கேட்கலாம். பைஹக்கில இருக்கிறது. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது அது இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஷுஅபுல் ஈமானை பதிவு செஞ்சிருக்காங்க. இதே கருத்து ஷாஃபி இமாம் சொன்ன அந்த 5 இரவுகளை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? சஹாபி. சஹாபியை பற்றி இவன் சொல்வது ரலியல்லாஹு அன்ஹு மரவான்னு சொன்னான். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டு விட்டான். அல்லாஹ் புரிந்து கொண்ட சஹாபி சொல்றாங்க பராத் இரவுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு. நீங்க வஹாபியர் சொன்னாங்க இல்லை என்று. நீங்கள் யார் சொல்வதை கேட்க போகிறீர்கள்? சஹாபி சொல்வதையா வஹாபி சொல்வதையா? அதனால இந்த எந்த ஒரு கருத்தும் கூட நீங்க இன்னொன்னு சஹாபிகளை பின்பற்றணும் முடிவுக்கு வந்தாதான் சொர்க்கம் கிடைக்கும். இல்ல வஹாபியை பின்பற்றணும் சொல்லிட்டு வச்சுக்கிறோங்க, சொர்க்கம் கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் அங்கே சொல்ல வரலாம், ஷாபியை பின்பற்றுங்க, வஅத்தலஹும் ஜன்னத்தின் தஜ்ரி தஹ்தஹா அல்-அன்ஹார், அவங்களுக்கு தான் சொர்க்கம் இருக்குங்கிறான். அப்ப அவங்க சொல்ல கேட்காம வஹாபி சொல்ல கேட்டா சொர்க்கம் இல்லை, நான் தான் போகணும். அந்த வசனத்தின் பிரகாரம் சரி. திருமதி அம்மா உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க பாடமே அமைக்கிறாங்க. பாபு மா ஜாஅ ஃபி லைலத்தில் நிஸ்ஃபி மின் ஷஅபான். பாருங்க, ஷஅபான் மாதத்தில் பாதியில் இரவு சம்பந்தமாக ஹதீஸ் கொண்ட பாடம்.
இப்ப திருமதி இமாம்கிட்ட இப்படி ஒரு இரவு இருக்குதுன்னு ஆகிப்போச்சு. திருமதியில பாடமே போட்டிருக்காங்கல்ல, திரும்பியமா இருக்குங்கிறாங்க, இன்னைக்கு சில பேர் இல்லைங்கிறாங்க. யார் சொல்றதை கேட்க வேண்டும்? ஆகவே பராத்துடைய இரவை வருடந்தோறும் பெறுகின்ற பாக்கியத்தையும் வணக்கங்கள் செய்கின்ற நசீபையும் எல்லாம் இறைவன் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.